வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு இருக்கிற கடனுக்கு யாராலும் என்னை காப்பாற்றவே முடியாது. எக்கச்சக்கமாக மாட்டிகிட்டு இருக்கேன். ஒரு பெரிய இடுக்கண்ணில் மாட்டிகிட்டு இருக்கேன். அந்த இடத்துலேருந்து ஸ்டக் ஆகிட்டு வெளியே வரவே முடியல. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த கடன் பிரச்சனை தீரவே தீராது போல இருக்குது. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். 50 லட்சம் கிட்ட எனக்கு கடன் இருக்குது. 75 லட்சம் 1 கோடி கிட்ட கடன் இருக்குது. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கேன். என்னுடைய வருமானத்துக்கு மீறி இது போயிடுச்சுனால என்கிட்ட சொத்து பத்து எதுவுமே இல்லாதனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஒரு 10 லட்சம் தான் இப்போ தேவைப்படுது. ஆனாலும் அதுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனசெல்லாம் சோர்ந்து போச்சு. யார் எனக்கு உதவி செய்யறதுக்கே இல்லை. அதுபோல் விரக்தியோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. இந்த உலகத்தில் நடக்க முடியாத காரியங்களும் நடப்பிக்கிற விஷயங்களை கடவுள் நமக்காக வச்சிருக்கார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களால் முடியாது, மனுஷங்களால் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். ஒரு பெரிய யானையை ஒரு சின்ன குச்சி ஈஸியாக ஆளுகை செய்யுது. நீ இப்படி உட்காரு அப்படின்னா உட்காருது, அப்படி போனால் போகுது. அவ்வளோ பெரிய யானை ஒரு சின்ன பாகனுடைய குச்சிக்கு அடி பண்ணியுது. அதே போல் ஒரு பெரிய சிங்கம் ஒரு சாதாரண ஒரு அந்த அந்த மாஸ்டருக்கு பயந்து இப்படி போனாடி போது சேரில் உட்காருது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி உங்களால் செய்ய முடியுது? அது கடிச்சிருமே, அது தூக்கி தும்பி கையில் அடித்தா செத்துருவாங்களே, அவ்வளோ பெரிய பயங்கரமான மிருகத்தை இந்த மனுஷன் எப்படி தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கான்னு நம்ம அதை காசு கொடுத்துட்டு போய் பார்த்துட்டு வரோம். இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரிய விஷயங்களை, நம்ம பயந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு சின்ன விஷயந்தான் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், முழுசாக கண்ட்ரோல் பண்ண வைக்கும். அந்த 3 முக்கியமான விஷயம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழகியவைகள். நம்ம ரொம்ப வாழ்க்கையில் பிறந்தது முதல், இந்த பூமியில் நம்ம வந்தது முதல் பழகியவைகள் நம்மளை காலை பிடிச்சி இழுத்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு டெய்லருடைய பையன் அல்லது ஒரு சாதாரண ஒரு டீச்சருடைய பையன், அவர் மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய பையன் வளர்றாரு வச்சுக்கோங்களேன். அவருடைய சூழ்நிலையை வச்சு தான் அவருடைய அப்பா அவர் வளர்த்துருப்பார். அவர் யார் யாரெல்லாம் பழகுறாங்களோ அந்த பழகிய எண்ணங்களோடு வளர்ந்துட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை வளரும் பொழுது ஒரு மாத சம்பளத்துக்கு விஷயங்கள் தான் மனசுல இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய பண தேவை வரும்பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அது வரைக்குமே 50,000 30,000 லென் பண்ணவருக்கு திடீர்னு 1 லட்ச ரூபா வச்சு லென் பண்ணதுக்கு மனநிலை வராது. ஏன்னா ஒரு சின்ன வயசுலேருந்து பழகிய விஷயங்கள் அவருக்குள்ளே இருந்ததுனால, இது வரைக்குமே நம்மளால் இவ்வளோதான் ரன் பண்ண முடியும் நம்ம பழகிடுறதுனால புதிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஓ, எப்படி நம்மளால் முடியும், திணறிடுவாங்க. இதுக்கு காரணம் அவங்களால முடியாதுன்றதுனால கிடையாது. அவர்கள் பழகியவைகள், அவர்கள் பார்த்த விஷயங்கள்லாம் அவங்களோட சிந்தையில் ஒரு ரெக்கார்டட் போல இருக்கிறதுனால அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, போராடாமல் இருப்பாங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கடன் வரும். அந்த கடனுக்கான காரணமே அவங்க வேறு ஒரு சூழ்நிலையில் மனசு இருக்கும், சிந்தையெல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை வரும்போது ஸ்டக்காக இருப்பாங்க. இதுக்கான சரியான ஒரு பதில், இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரதுக்கான சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆறில் கடந்து அந்த சைடு போகணும். அப்பாவும் பையனும் இந்த கரையில் நிற்கிறாங்க. அப்பா தன்னுடைய சின்ன பையன்கிட்ட சொல்ல, நீ என் தோளில் உட்காந்துக்கப்பா, ஏன்னா அது தோல் பட்ட வரைக்குமே தண்ணி நிற்க வாய்ப்பு இருக்குது, நான் அதை கடந்து போகணும். ஸோ நம்ம ஈஸியாக கடந்து போகலாம், நீயே ஈஸியாக சேஃபாக போயிடுவேன், நீ அப்பா மேலே ஏறிக்கப்பா சொல்கிறாரு. அந்த பையனும் யோசிக்காமல் ஏறி உட்காந்துடுறான். கொஞ்சம் தூரம் நடக்க நடக்க இந்த பையனுக்கு ஒரு பயம் வருது. அப்பாவுடைய அப்படியே ஹிப்புக்கிட்ட வந்தது கூடிய தோல் பட்டுக்கு தண்ணி வரும்போது கத்த ஆரம்பிச்சிடும். அப்பா முடியல என்னால், இது நம்ம செத்துருவோம். அதாவது அவனோட பயம் என்னென்னா, எனக்கு எதாவது ஆகிடும் பொழுது, நான் அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுவேன் பொழுது பயப்படுறான். அவன் பயந்துகிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா என்ன அவனுக்கு மறுபடியும் பின்னாடி வந்துட்டு, ஏன்டா பயப்படுற? இல்லை டாடி, நீங்கள் உங்களையே மூழ்கி அடிக்கக்கூடிய பிரச்சனை போல் இருக்குது, நீங்கள் மூழ்கிட்டீங்கன்னா அப்புறமா நானும் மூழ்கிடுவேன், என்னையும் அடிச்சுட்டு கொண்டு போயிடும், அவ்வளோதான் டாடி, இதான் லைஃப் முடிஞ்சிச்சு, எங்களுக்கு பயம் வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவங்க அப்பா சொன்னார், ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு தான் வரும், அதுக்கப்புறமா தான் உனக்கு வரும். நானே தைரியமாக இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? ஏன்னா நான் உன்னை கையில் பிடிச்சிட்ருக்கேன், அப்படிலாம் உன்னை விடவே மாட்டேன். ஆல்ரெடி இந்த மாதிரி ஆறை நான் கடந்திருக்கேன். அதுக்கு மேலே இது பெரிய ஆழலாம் கிடையாது, ஈஸியாக கடந்து போயிடலாம், நீ தைரியமாக இருந்தால் கடந்து போகலான்ட்டு அவர் தைரியத்தை சொல்லி மறுபடியும் உட்கார வைக்கிறார். இருந்தாலும் அவன் பயப்படுறான். அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவன் கண்ணை கட்டிடுறாரு. கண்ணை கட்டி கூட்டு போகிறாரு. அழகாக போய் இறங்கிறாங்க. சில நேரத்தில் கண்ணை கட்ட வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். நமக்கு எதெல்லாம் பிரமிப்பாக இருக்கோ அந்த இடத்துல கண்ணை கட்டிட்டு அந்த பிரமிப்பை பற்றி யோசிக்காமல் உங்களுடைய வளர்ச்சியை பற்றி யோசிங்க. அடுத்தது உங்களுக்காக வச்சுருக்கக்கூடிய பெரிய பிளெஸ்ஸிங்கை பற்றி மட்டும் யோசிங்க. 1 லட்ச ரூபா கடன் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கா? அதுதான் உங்களோட பிரச்சனை கிடையாது.
உங்களுடைய இலக்கு வந்து 10 கோடி ரூபாய் இலக்கு. அதுக்குண்டான விஷயத்தை செய்யுங்க. இது வரைக்குமே உங்கள் பழகியவைகள் தான் இந்த பயத்துக்கான முக்கியமான காரணம். அதனால் இந்த பழகியவைகளை மாற்றணும். அதை மாற்றினா தான் நீங்கள் இந்த ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அப்போது பாயிண்ட் நம்பர் 2வை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, போதும் என்ற எண்ணம். இந்த போதும் என்ற எண்ணம் வந்து என்னன்னு எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, போதும் என்ற மனதே பொன் செய்யும் மருந்து. இந்த வார்த்தைக்கான முழுமையான அர்த்தம் என்னென்னா, பாவம். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றாங்கன்னா அது போதும். அதுபோல் சில வரைமுறைக்காக இது கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, வளர்ச்சின்னு நினச்சிக்கிட்டாங்க. அதாவது ஒரு செல்வம்னா போதும் அப்படி நினச்சிட்டாங்க. செல்வம் எப்பொழுதுமே போதும்னு சொல்லவும் முடியாது. வளர்ச்சின்றது எப்போதும் போதும் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் கடவுள் நம்ம படைக்கும் போது உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாளை படைக்கிறாரு வச்சுக்கோங்களேன். அந்த ஆதாம் ஏவாளோட நிறுத்தி இருக்கலாம்ல ஒரு போதுன்ட்டு, எதுக்கு இத்தனை பேர் படைக்கணும்? அதே போல் யாரும் வானில் பறக்கக்கூடாது, என் மக்கள் எல்லாம் பூமியிலே இருக்கணும் அவர் நினச்சாரா? வளர்ச்சியை அவர் விரும்புகிறார். ஸோ கடவுள் வந்து போதுன்றது எப்பவுமே நினைக்கிறார். நம்பர் 3, நான் விட்ட இடத்த பிடிக்கணும். விட்ட இடத்த எப்பவுமே பிடிக்க முடியாது. அதாவது உங்களுக்கு 20 வயசில் அல்லது 25 வயசில் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் வந்திருப்பீங்க, நல்ல உயர்வான ஒரு இடத்துக்கு வந்திருப்பீங்க, நல்லா சம்பாரிச்சிருப்பீங்க, வாரத்துக்கு உங்களுக்கு சம்பளம் 20,000 30,000 சம்பாரிச்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மி ஆயிடுச்சுங்க. ஏன் தெரியலீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 35 வயசு, நீங்கள் வேறு ஸ்கேலில் இருக்கிறீங்க. அந்த ஸ்கேல் வந்து இப்படியே ஓடிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஸ்கேல் மாறிட்டே இருக்கும். நேற்று வாங்கின சம்பளோட ஸ்கேல் இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா அதே ஸ்கேலுக்கு இருக்காது. இப்போ வந்து அதோட உயர்வான ஒரு இலக்கு உங்களுக்கு கடவுள் வச்சுருப்பார். அப்போது 20,000 உங்களை ஸ்கேலுக்கு நீங்கள் மறுபடியும் போகணும்னா அது நடக்காத விஷயம். மறுபடியும் உங்கள் வயசுக்கு பின்னாடி போக முடியுமா? அப்போ நீங்கள் உங்கள் இப்போ இருக்கிற ஸ்கேல் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ 35 வயசு உங்களுக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வேறு ஸ்கேலில் இருக்கீங்க. இப்போ உங்களோட சம்பளத்துக்கான டார்கெட்டு அதே ஒரு வாரத்தில் 50,000 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கேல். அதை புரிஞ்சுக்குங்க. அது உங்களுக்கு டார்கெட் கிடையாது, வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. வயசு ஆக ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வயசாகிடுச்சுன்னா என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சுனாலும் உங்களால் 2 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும். 50 வயசு ஆனாலும் 10 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். 50 வயசு ஆனாலும் உங்களால் 50,000 சம்பாதிக்க முடியும். உங்களுடைய வயசு ஏற ஏற உங்கள் ஸ்கேல் மாறிட்டே இருக்கும். கடவுளை பொறுத்த வரைக்கும் ஸ்கேலை இப்படி தான் உருவாக்குவார். நீங்கள் வளர 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 உங்களுடைய உயர்வுக்கான ஸ்கேல் பெருசாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 50 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஸ்கேல் இப்போ இருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன நம்ம பெரிய டார்கெட்டாக மனசில் நினச்சிட்டு போனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10,000 ரீச் பண்ணோமே, அந்த ரீச்சுக்கு போகணுன்னு மறுபடியும் பின்னாடி போகும்போது தான் ஸ்ட்ரகிள் வருது. அப்போ மனசு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் சிந்தையில் கடவுள் வச்சுருக்க விதை அப்படியே வேறு லெவலில் இருக்கிறதுனால உங்களுடைய சிந்தை எங்கே வந்து வேலையே செய்யாது. விதை வேறு. நீங்கள் மனசில் போட்டுக்கிறது பெரிய மாங்கொட்டைன்னா நீங்கள் வெறும் ஒரு எலுமிச்சை கொட்டையை போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இல்லை, கடவுளுக்காக பெரிய திட்டத்தை வச்சுருக்காரு. அப்போ உங்களை சிந்தையை நீங்கள் மாற்றணும். அது கிடையாது, இதை விட பெருசாக வச்சுருக்காரு. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்குண்டான சிந்தையை பெருசாக்கணும். உங்களுக்கான எதிர்பார்ப்பை பெருசாக்கணும். ஒரு பெரிய திட்டம் எனக்கு வச்சுருக்காரு, அந்த திட்டத்தை நான் அடைய போகிறேன், அது என்னை நோக்கி வரப்போகுது நீங்கள் மனசில் அசை போடணும். நிறைய விஷயங்கள் இன்னும் வரைக்குமே தாமதமாகவும் உங்களுக்கு தடையாக இருக்கிறதுக்கான காரணம் தொடர்ச்சியாக அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது தான். ஒரு சாதாரண சோப்பு விளம்பரத்தை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50-60 தடவை அது எதுக்கு உங்களை நம்மகிட்ட காட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா உங்கள் மனசில் அதை கொண்டு போய் ரிமெம்பர் பண்ணி அந்த சோப்பை பற்றி நீங்கள் வாங்க வைக்கணுன்றது அவங்க எவ்வளோ உன்னிப்பாக்குறாங்களோ. அதே போல் உங்கள் உயர்வை பற்றிய சிந்தை, எனக்கு வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் நடக்க போகுது, நான் நல்ல லெவலில் வரப்போகிறேன், என் வாழ்க்கை உயர்வான ஒரு திட்டம் இருக்குன்ட்டு நீங்கள் உங்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தால் தான் அது உங்களுக்குள்ளே செயல்படும். ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அல்லது ஓகே நல்லா இருக்குது உற்சாகம் விட்டு போகக்கூடாது, மறுபடியும் அந்த வீடியோவை பார்க்கணும். ஸோ நான் நிறைய வீடியோஸ் போட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுடைய வாழ்வுக்கு உயர்வுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. மறுபடியும் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அடிக்கடி பாருங்கள். அதை பார்த்து கொண்டே இருக்கும்போது உற்சாகம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 3-4 வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளே உற்சாகம் வரும். அந்த உற்சாகம் உங்கள் சிந்தையை தொடும். பழைய சிந்தையெல்லாம் உடைச்சிட்டு ஒரு உயர்வான திட்டத்துக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்புகள் எங்கேருந்து வந்து உங்களுக்கு தெரியாது, டக்குன்னு வந்து நிற்கும். தடையெல்லாம் உடைச்சிட்டு பட்டு வந்து நிற்கும். உங்களுக்காக போராட கடவுள் கூட இருக்கிறாரு. நீங்க தனியாலே கிடையாது. கடவுள் உங்களோடு இருக்கிறார். கடவுள் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கடவுள் உங்களுக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. கடவுள் உங்களுக்கான பெரிய விஷயத்தை வச்சிருக்கார். சீக்கிரத்தில் உங்களுக்கு தேடி அது வரப்போகுது. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. பெரிய விஷயங்களை எதிர்பாருங்க. கடவுள் உங்களுக்கான பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக்கும். மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.